ஹலோ கைஸ், வெல்கம் டு தலைமை டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வராங்க அப்படின்னா, இந்த 3 செக்டாரில் தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. ஒன்று ப்ரைவேட் ஜாப், இன்னொன்று கவர்மெண்ட் ஜாப், இன்னொன்று பிஸ்னஸ்ஸு. இதையும் மீறி போகிறா இருந்தால் வெளிநாட்டுக்கு போவாங்க. ஸோ அதுவுமே ப்ரைவேட் ஜாப்குள்ளே வந்துடும். ஸோ இது 3க்குரிய கம்பேரிசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளுடைய பார்ட்டை வந்துட்டு நம்ம கெரியரில் வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பணி பாதுகாப்பு. அது 3லையுமே நமக்கு வேணும். ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு அண்டு பிஸ்னஸ். இது 3லையுமே பார்த்தீங்கன்னா பணி பாதுகாப்பு நமக்கு வந்துட்டு இருக்கணும். அது அரசு வேலை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பணி பாதுகாப்புங்கிறது வந்து மிக அதிகம். யாருமே உங்களை வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போயிட்டு ப்ரொபேஷன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களை வந்துட்டு அந்த வேலையை விட்டு தூக்கவே முடியாது. ஸோ அரசு வேலை தான் இதில் வந்துட்டு ராஜா. தனியார் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எப்போ வேணாலும் தூக்கலாம். அந்த பணி பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு. சொந்த தொழில் வந்துட்டு பணி பாதுகாப்புன்னு சொல்கிறத விட ரொம்ப அபாயம் அதிகம். ஜாப் செக்யூரிட்டி ரிஸ்க் ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப அதிகம் சொந்த தொழிலில். ஸோ இது பணி பாதுகாப்புங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசு வேலை தான் கிங்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் மற்றும் வருமானம். அரசு வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் டிகிரி முடிச்சுட்டு எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே எவ்வளோ நமக்கு நிறைய ஸ்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உள்ளே போனாலும் நமக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போனீங்கன்னா 19,500 தான் கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நீங்கள் போயிட்டு பிஹெச்டியே முடிச்சுட்டு உட்காந்துருந்தாலும் 20,600 தான் பேசிக் சம்பளம் வரும். இதுவே நீங்கள் வந்துட்டு தனியார்கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா அதிக சம்பளம், அதிக வருமானம். இது தனியார் வேலையில். சொந்த தொழிலில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஒரு கடலில் வந்துட்டு ஒரு வலையை கொடுத்து நீ எவ்வளோ வேணாலும் மீன் பிடிச்சிக்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொந்த தொழில். நிறைய உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கோ சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் வந்துட்டு அரசு வேலையில் இந்த சம்பளம் வந்துட்டு கம்மி தான். முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒர்க்கு வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்குன்னு தனியாக ப்ரைவேட் நிறைய டைமிங் தேவைப்படும் இல்லையா? ஸோ அது இந்த 3 விஷயத்தில் எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அரசு வேலையில் என்றைக்குமே இது வந்துட்டு ரொம்ப அதிகம். நமக்கு வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் பார்க்குறோம் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யாருமே எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டாங்க அரசு வேலையில். இதுவே தனியார் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும் தனியார் வேலையில் நீங்கள் வந்துட்டு 24 மணி நேரமும் உங்களுக்கு எந்த கால்ஸ் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை திடீர்னு வந்தாலும் சரி நீங்கள் போய் பார்த்து தான் ஆகணும். இது வந்துட்டு ப்ரைவேட் ஜாப்பில். சொந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு இருக்கவே இருக்காது. எப்போ அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இன்கேஸ் நீங்கள் அந்த சொந்த தொழில் ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கவர்மெண்ட் ஜாபோட உங்களுக்கு வந்துட்டு நிறைய நேரம் கிடைக்கும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் இதில் சொந்த தொழிலில். ஆனால் அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சலுகைகள் மற்றும் ஓய்வூதியம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசு வேலையை அடிச்சுக்க முடியாது, நம்ம தான் கிங்கு. ஸோ அரசு வேலையில் வந்துட்டு ரொம்பவே அதிகம். தனியார் வேலையில் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி இது வந்து மாறுபடும். சலுகைகள் மற்றும் ஓய்வூதியம் சில இதில் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் தனியார் வேலையிலையும் உண்டு. சொந்த தொழிலில் வந்துட்டு இது பார்த்தோம் அப்படின்னா எந்த சலுகையும் கிடையாது. நம்ம வந்துட்டு நம்மளே தான் எல்லாமே, நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரிங்கிற மாதிரி சொந்த தொழிலில் சலுகைகள் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு சலுகை. இதில் வந்துட்டு சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சி, கெரியர் க்ரோத் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். வேகத்தில் தான் இருக்கும் சீனியாரிட்டி படி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 20 வயசில் நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் உங்களுக்கு ப்ரொமோஷனு இதெல்லாம் வரும். ஆனால் தனியார் வேலையில் அப்படி கிடையாதுப்பா. நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கெரியர் க்ரோத் வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எப்போ தூக்குவானுன்னு தெரியாது, எப்போ வேணாலும் தூக்கலாம். ஸோ இது சொந்த தொழிலில் வந்துட்டு நமக்கு தொழில் வளர்ச்சிங்கிறது அபாரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட ஒரு பிஸ்னஸ் நமக்கு சக்ஸஸ் மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டும் பிஸ்னஸ்ல தோற்று போயிடும். ஸோ
தொழில் வளர்ச்சிங்கிறது இங்கேயும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ எது சிறந்தது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு முடிவுக்கே வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலையே கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் வேலையே அவங்களுக்கு ரெடியாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட் ஜாப் வந்து எனக்கு பிடிக்காது. சில பேர்த்துக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஜாப் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சேலரி ரொம்ப இன்க்ரிமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சில பேர் அதை விரும்புவாங்க. சில பேர் நான் வந்துட்டு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு போனால் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு போராடிக்கிட்டு இருப்போம். ஸோ இது 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்றத வந்துட்டு ஒவ்வொன்றிலே இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு ஒவ்வொருத்தரும் தான் டிசைட் பண்ணணும். இப்போ இன்னொன்று இதில் ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துருவோம். இப்போது அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபில்டு பை டிஎன்பிஎஸ்சி ஃப்ரம் 2020 2020 கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி எத்தனை பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75,000 85,000 பேத்துக்கு தான் வேலை கொடுத்துருக்கு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது 2020 24 வரைக்கும், சாரி 2020 24 வரைக்கும் இவ்வளவு பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஆனா 2024 மட்டும் குரூப் 4 எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா 20 லட்சம் பேர். பாத்துக்குங்க மக்களே, 20 லட்சம் பேர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து 2024 கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 7,93,966. ஸோ இத்தனை பேர் ஒரு வருஷத்துக்கு 2024 மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா 2022 மட்டும் குரூப் 1க்கு வந்துட்டு ஒரு 3 லட்சம் பேர், சாரி 3.22 லேக் 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் வாட் அபவுட் அதர்ஸ்? ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி 4 வருஷத்துக்கு சேர்த்தே இவ்வளோ பேர்த்துக்கு தான் வேலையை கொடுத்துருக்காங்க. 75 85 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். எல்லா டைப் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இன்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், இது எல்லாத்துலேயுமே சேர்த்தே டிஎன்பிஎஸ்சி இந்த 4 வருஷத்துக்கு இவ்வளோ பேத்துக்கு தான் வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த கோட்டா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அப்ளை பண்ணும். ஸோ வாட் அபவுட் அதர் பீப்புள்ஸ்? ஸோ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல எந்த தப்புமே கிடையாது. அது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? வெல் அண்ட் குட். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவீங்க. ஆனால் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் போக முடியல, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷம் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் 30 வயசில் படிக்க வர, ஒரு 20 வயசில் படிக்க வராருன்னு வச்சுக்கோமே, 10 வருஷமா அவரால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவர் ஒன்று பாதைக்கு தப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் அவர்கிட்ட இருக்கலாம். ஆனால் 10 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன சேலரியாக இருக்கும்? அதாவது என்ன சேலரியாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, 10,000 15,000 தான் சேலரியாக இருக்கும். ஆனால் அவரால் ப்ரைவேட் கம்பெனிக்கும் போய் வேலை பார்க்க முடியாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னா அதுக்கும் ஐடியாஸ் வேணும், காசு வேணும், அதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக்கப் பிளான் இல்லாமல் உள்ளே வராதிங்க. அது இனிமேல் இது வரைக்கும் வந்துட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதை வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இனிமேல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படின்னா செட் ஏ பேக்கப் பிளான். உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இதுலையாவது ஒரு இப்போ ஒரு கோடிங்லேயோ இல்லை மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு நிறைய இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்துட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நிறைய டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஸ்கில்லை வளர்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஒரு பேக்கப் பிளானை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் டிகிரிக்கு என்னென்ன பேக்கப் பிளான் வச்சுக்கலாம்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அந்த பேக்கப் பிளான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும் பின்னாடி. ஸோ தேங்க்யூ.